கர்த்தருடைய நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யூதா 21 தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள் என்று வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு காரியத்தை செய்வதற்கும் தேவனுடைய இரக்கமும் கிருபையும் நமக்கு அவசியமாகவே இருக்கிறது. அப்படி கர்த்தருடைய கரத்திலிருந்து நாம் இரக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் தேவனுடைய அன்பினாலே நாம் நம்மை காத்து கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய சுய பலத்தினாலோ சுய ஞானத்தினாலோ நாம் நம்மை காத்து கொள்ள முடியாது. தேவன் தருகிற பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே நாம் நம்மை காத்து கொள்ள முடியும். அதோடு மாத்திரமல்ல, தேவன் நமக்கு அநேக காரியங்களை ஒப்புவித்திருக்கிறார், அநேக தாளந்துகளை தந்திருக்கிறார், கிருபைகளை தந்திருக்கிறார். இவைகளையும் நாம் காத்து கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனுடைய பிரயோஜனத்திற்காக அளிக்கப்படுகிறது என்று வாசிக்கிறோம். நாம் ஸ்திரப்படுவதற்காகவே ஆவியின் வரங்கள் நமக்கு கொடுக்கப்படுகிறது, கிருபைகள் பகிர்ந்தளிக்கப்படுகிறது. ஆகவே தேவன் கொடுத்த தாளந்தை நாம் ஒருபோதும் புதைத்து வைத்து விடாதபடிக்கு நாம் கர்த்தருடைய நாமத்தினாலே கர்த்தருடைய பலத்தினாலே அதை நாம் பிரயோஜனப்படுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆகவே இப்படிப்பட்ட காரியங்களை நம்முடைய சுய பிரயோஜனத்திற்காக பயன்படுத்துவதை விட்டுவிட்டு தேவ ஆவியினாலே தேவனுக்காக நாம் பயன்படுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆகவே தான் 1 தீமோத்தேயு 6:20 அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவை பார்த்து சொல்கிறார், உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்துக்கொள் என்று சொல்லுகிறார். இப்படிப்பட்ட அநேக தாளந்துகளை தேவன் கொடுத்திருக்கிறார், அவைகளை நீ காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். 2 தீமோத்தேயு 1:14 உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள் என்று சொல்லுகிறார். அந்த பரிசுத்த ஆவியினாலே நமக்கு தேவன் தந்த கிருபைகளையும் வரங்களையும் அழைப்புகளையும் தாளந்துகளையும் நம்முடைய ஆத்துமாக்களையும் நாம் காத்து கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும். நாம் எவையெல்லாம் நாம் காத்து கொள்ளும் பொழுது தேவன் தம்முடைய இரக்கத்தை நம்மிலே வெளிப்படுத்துகிறார் என்றால், நாம் கண்ட காரியங்களை நாம் மறவாதபடிக்கு ஜீவனுள்ள நாளெல்லாம் நம்முடைய இருதயம் தேவனை விட்டு நீங்கி போகாதபடிக்கு நம்முடைய ஆத்துமாவை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று உபாகமம் 4:10 நாம் வாசிக்கிறோம். நாம் கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பதாக மன உண்மையாயிருந்து துர்க்குணத்திற்கு நம்மை விலக்கி காத்து கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். மனுஷனுடைய செய்கைகளை குறித்து நாம் நம்முடைய உதடுகளின் வாக்கினாலே துஷ்டனுடைய பாதைகளுக்கு நம்மை விலக்கி பாதுகாத்து கொள்ள வேண்டும். நம்முடைய நாவை பொல்லாப்புக்கும் நம்முடைய உதடுகளை கபட்டு வசனிப்பிற்கும் விலக்கி பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதை சங்கீதக்காரன் இப்படியாக கேட்கிறார், கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்து கொள்ளும் என்று சொல்கிறார். ஞானி சொல்லும் பொழுது புத்திமதியை உறுதியாய் பற்றிக்கொள், அதை விட்டுவிடாதே, அதை காத்துக்கொள், அதுவே உனக்கு ஜீவன் என்று சொல்லுகிறார். புத்தி தேவன் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தருகிறது. ஆகவே அதை நாம் காத்து கொள்ளும் பொழுது அது நம்மை நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்மை வழி நடத்துகிறதாகவே இருக்கிறது. நம்முடைய பொறுமையினாலே நாம் நம்முடைய ஆத்துமாவை காத்து கொள்கிறதா இருக்க வேண்டும். ஆகவே தேவ வல்லமை, தேவ விசுவாசம், தேவ ரகசியம் நம்மிடத்திலே அநேக காரியங்களை தேவன் வெளிப்படுத்துவார். இது ரகசியங்களை அவைகளை நம் சுத்த மனசாட்சியினாலே காத்து கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். நாம் விக்கிரகங்களுக்கு விலக்கி நம்மை காத்து கொள்ள வேண்டும். இப்படி நாம் காத்து கொள்ளும் பொழுது தேவனுடைய இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். தேவன் தராத எதையுமே நம்மிடத்திலே கணக்கு கேட்க மாட்டார். தந்த ஒவ்வொன்றிற்கும் கண்டிப்பாக கணக்கு கேட்பார். ஆகவே தேவ அன்பினாலே நாம் நம்மை எல்லா தீமைக்கு விலக்கி பாதுகாத்து கொள்ளும் பொழுது தேவனுடைய இரக்கத்தை பெறுகிறவர்களாக இருப்போம். ஆமேன். ஜெபம். பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்தில் வருகிறோம். கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமையை நின்று விலக்கி காத்து கொள்வார் என்ற வேத வார்த்தையின்படி கர்த்தாவே, நாங்கள் எங்களை காத்து கொள்வதற்கு நீர் எங்களை ஸ்திரப்படுத்தும்படியாய் எல்லா தீமையை நின்று எங்களை விலக்கி பாதுகாத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்கேலும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.